நீங்க வந்து மூவிஸ் ஹீரோயினா பண்ணிருக்கீங்க. நிறைய ஸ்டார்டட் டூயிங் வேரியஸ் ரோல்ஸ். நீங்க ஏன் அது கிளிக் ஆகலன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இல்ல கிளிக் ஆகலனாக்கா பெருசா ஹிட் விழல. ஓகே. நல்ல ஹிட் விழல. நல்ல ஹிட் விழுந்திருந்தா நம்ம ஹீரோயினாவே ட்ரை பண்ணிட்டு வேரியஸ் ரோல்ஸ் செலக்ட் பண்ணும்போது கூட ஒரு பர்டிகுலர் மூவி வந்து எனக்கு பெரிய ஹிட் ஆச்சு. அதுல வந்துட்டு ஹீரோயின் தான். 2 ஹீரோயின்ல ஒரு ஹீரோயினா தான் பண்ணேன். அதுல பண்ண சாங் எல்லாம் ஹிட் ஆனதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்தது. பிஸியாக ஆரம்பிச்சேன். ஓகே. ஸோ பண்ணலாமே மூவின்னு வந்துட்டாக்கா நிக்கணும். ஓகே, கரெக்ட். வரக்கூடாது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தா நின்னுடணும். ஓகே. அதுக்காக சரி எனக்கு ரகு மாஸ்டரோட அட்வைஸ் அதான். ஓகே. ஸோ யூ ட்ரை டு டூ ஆல். எல்லாமே பண்ணு. காமெடி பண்ணு, வில்லி பண்ணு, சாங்ஸ் வந்தா பண்ணு, ஹீரோயினா பண்ணு, என்ன வந்தாலும் பண்ணு. சினிமாக்கு வரக்கூடாது, வந்துட்டா நல்ல டாப்ல நின்னு. ஓகே. ஸோ அப்போ டிசைட் பண்ணி பண்ணப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ லுக் பேக். ஓகே. அப்படி அவ்வளோ ஒரு பிஸி. பிஸி, அவ்வளோ ஒரு பிஸி. சோ ரகு சார் சொல்லாம இருந்திருந்தா நீங்க அந்த ஹீரோயினாவே அப்படியே இருந்துட்டு, இல்ல ஹீரோயினா தான் நான் பண்ணணும், கிளாமரஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்குமா? இல்ல இல்ல, ரகு மாஸ்டர் சொன்னது ஒரு நல்ல அட்வைஸ். ஓகே. அதை எடுத்துக்கிட்டதுனால தான் நான் ரொம்ப ஃபேமுக்கு வந்தேன். பட் அப்படி இல்லைன்னா கூட நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இருந்திருப்போம். வருதா பார்க்கலாம், வருதா பார்க்கலாம், வருதா பார்க்கலாம்னு ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணோம். ஒரு 2-3 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே. கொஞ்சம் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் வந்தது. பட் ரொம்ப மனசு கஷ்டமா தான் பண்ணோம். பட் ஆனால் அது பெரிய சக்ஸஸ் கொடுத்தது.